இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். யோவான் 2:5 அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இயேசு என்ன சொல்றாரோ அதன்படி நீங்க செய்யுங்கன்னு சொல்லி இயேசுவினுடைய தாயார் வேலைக்காரர்களை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை. அப்ப இயேசுவினுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளுகிற நாம் அதற்கு உடனடியாக கீழ்ப்படிய வேண்டும் என்பது அறிந்திருக்க வேண்டிய ஒரு உண்மை. கீழ்ப்படிய வேண்டும் என்பது எவ்வளவு முக்கியமோ அதை விருப்பத்தோட நம்ம கீழ்ப்படியணுங்கிறது அதை காட்டிலும் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த இடத்துல தண்ணீரை நிரப்புங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார். அவங்க தண்ணீரை நிரப்புனாங்க. திரும்ப அதை மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்துல கொண்டு போய் கொடுங்கன்னு சொன்னார். அவங்க அப்படியே கொண்டு போய் கொடுத்தாங்க. தண்ணியை கொண்டு போய் பந்தி விசாரிக்கிற இடத்துல கொடுத்தா அந்த ஆள் என்ன நினைப்பாரு? அவர் எங்கள்கிட்ட தண்ணியவா கேட்டாரு? அவர் திராட்சை ரசத்தெல்லாம் கேட்டாரு. திராட்சை ரசத்தை கேட்ட ஒரு நபர்கிட்ட தண்ணியை கொண்டு போய் கொடுத்தா அவர் கண்டிப்பா எங்களை என்ன செய்வார்? சத்தம் போடுவாரு. இப்படிலாம் நினைக்கலாம். இப்பெல்லாம் இயேசுட்ட என்ன செய்யலாம்? அவங்க பதில் பேசலாம். ஆனா பாருங்க, ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசீர்வாதத்திற்கான வழி. உன் இனத்தை, உன் தேசத்தை, உன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போனா புறப்பட்டு போயிடணும். பாருங்க, ஆபிரகாம் தான் புறப்பட்டு போகிற இடம் எதுன்னே தெரியாம போனார்ன்னு. அப்படி தேவனுடைய வார்த்தைக்கு அவர் அப்படியே கீழ்ப்படிந்ததுனால அவர் இன்னைக்கு இந்த உலகத்திற்கு ஆசீர்வாதமாய் மாறிவிட்டார். உன் மகனை நான் உனக்கு காண்பிக்கிற அந்த மலையில குறிப்பிட்ட அந்த இடத்துலதான் நீ பலி செலுத்தணும் அப்படின்னு சொன்னதற்கு அப்படியே அவர் கீழ்ப்படிந்ததுனால ஆண்டவர் என்னெல்லாம் அவரோட உடன்படிக்கை பண்ணியிருந்தாரோ அதனுடைய அனைத்து ஆசீர்வாதங்களையும் அவர் அப்படியே அனுபவித்தார். அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை அற்புதமா மாறணும், நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா மாறணும், நாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களா மாறணும், நம்முடைய வாழ்க்கை ருசியா இருக்கணும், நம்முடைய வாழ்க்கை மனமா இருக்கணும், நம்மை பார்த்து நிறைய பேர் ஆச்சரியப்படணும். இது எப்படி என்று எல்லாரும் கேட்கிற அளவுக்கு நம்ம இருக்கணும்னா ஆண்டோடைய வார்த்தையின்படி நம்ம வாழ வேண்டியது அவசியம். இன்னைக்கு நம்ம டாக்டர் சொன்னா கீழ்ப்படுகிறோம், அல்லது டீச்சர்ஸ் சொன்னா கீழ்ப்படுகிறோம். நமக்கு மேலான அதிகாரத்துல யார் இருக்கிறாங்களோ நம்முடைய மேனேஜர் சொன்னா அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம், பெற்றோர்கள் சொன்னா கீழ்ப்படுகிறோம். இப்படிப்பட்ட நல்ல சுபாவம் உள்ள நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படிஞ்சா எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கும், எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அப்ப வேதத்தை வாசிக்கும் போதெல்லாம் அவர் உங்களுக்கு என்ன சொல்றாருங்கிறத கவனிச்சு பாருங்க. உங்கள்கிட்ட அன்னைக்கு அவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை உற்று நோக்குங்க. கர்த்தர் சொல்றத விருப்பத்தோட நீங்க கடைபிடித்து கீழ்ப்படிந்து வாழ உங்களை ஒப்பு கொடுங்க. நீங்க ஆசீர்வாதமா மாறுவீங்க. உங்க வாழ்க்கை அற்புதமா மாறும். தேவனே, எங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வார்த்தைக்கு நாங்க அப்படியே கீழ்ப்படிய, விருப்பத்தோடு கீழ்ப்படிய எங்களுக்கு கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.